டெல்லியில் கார் வெடிப்பு அது தற்கொலை தாக்குதல் என நிரூபணமான நிலையில் பலியான மருத்துவர் உமர் பேசிய அதிர்ச்சி வீடியோ வெளியாயிருக்கு. தற்கொலை தாக்குதல் ஒரு தியாகச் செயல்னு அவர் சொல்லியிருக்கிறார். கடந்த நவம்பர் 10ஆம் தேதி டெல்லி செங்கோட்டை பக்கத்துல நடந்த இந்த கார் வெடிப்புல 15 பேர் பலியாகியிருக்காங்க. இது ஒரு பயங்கரவாத தாக்குதல்னு NIA அதிகாரிகள் உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தியதே மருத்துவர் உமர் நபிதான்னு அதிகாரப்பூர்வமா சொல்லப்பட்டிருக்கு. இவருக்கு அடைக்கலம் கொடுத்த 2 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி உமர் பதிவு செஞ்ச வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பு கிளப்பியிருக்கு. ஜெய்ஷ்-இ-முகமது மாதிரியான அமைப்புகளுக்கும் தொடர்பு இருக்குன்னு விசாரணை போகுது. இந்த வீடியோல அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க. அந்த வீடியோவுல அவர் தற்கொலைங்கிறது எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. தற்கொலை குண்டுவெடிப்புக்கு எதிராக நிறைய வாதங்கள் இருக்கு. ஆனா ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சாக போறார்னு தெரிஞ்சும் அந்த காரியத்தை செய்யறார்னா அது தியாகச் செயல்னு தான் சொல்லணும். மரணத்துக்கு பயப்படாதீங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறார். இஸ்லாம் மதத்துல தற்கொலை தடை செய்யப்பட்ட நிலையில் உமர் நபி இந்த தற்கொலை தாக்குதலை தியாகின்னு நியாயப்படுத்துற மாதிரியும் பேசியிருக்கார். இந்த வீடியோ தானா வெளியாச்சா இல்லைனா வெளியிட்டது யாரு, இந்த வீடியோவின் பின்னணி என்னன்னு தீவிரமா விசாரிச்சிட்டு இருக்காங்க. உண்மையில பயங்கரவாதத்தோட ஆழம் ரொம்ப பெருசுதான். இந்த அதிர்ச்சி வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.